ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலஜாஸ் கிச்சன். ஒரு சட்னி பார்த்துடலாமா? அதுக்கப்புறம் ஒரு பொங்கல் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக. அதுக்கப்புறம் உடச்சக்கல்ல எடுத்து வச்சுருக்கோம். நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். ஒரு 8 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். பார்க்க நிறைய இருக்குன்னு நினைக்காதீங்க, அது காரம் கம்மியாக இருக்கும், அதனால தான் நான் 8 வச்சுருக்கேன். இது கருவேப்பிலை தனியாக தாளிக்க எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ அரைச்சிடலாம். இது எல்லாத்தையும் போட்டு இப்போ இதில் ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறமா புளி, அதுக்கப்புறமா பூண்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உடச்சக்கல்லையை கடைசியாக நான் அரைச்சிக்கிறேன். பார்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுடணும். போட்டுட்டு இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரு அரை ஸ்பூன் இருக்கும். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சட்னி கூட நானும் ஒரு பொங்கல் பண்ணிடுறேன். நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணிவிட்டு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வியூஸ் இருக்குது, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். இப்போ சட்னி அரைச்சிப்போம். கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த உடச்சக்கல்ல அதோட சேர்த்துப்போம். எல்லோரும் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச என்னடா அது பண்ணதே பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. இது ஒரு ஈஸி மெத்தடில் நிறைய பேருக்கு நான் அதனால தான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு மற்றவங்க மாதிரிலாம் காட்டுறது கிடையாது. பார்த்துக்கோங்க. இப்போ சட்னிக்கு கொரன்னு அரைச்சிருக்கேன். இப்போ இந்த உடச்சக்கல்ல அதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அரைச்சிட்டோன்னா நம்மளுக்கு சட்னி ரெடி. பார்த்திங்களா, அப்படி குயிக் பண்ணுறது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து காட்டி பொறுமையாக கப்பு அப்படி இப்படின்னு வைக்காமல் இதை குயிக்காக பண்ணுறேன். இது ஏன்னா எல்லாருமே யூடியூபர்ஸ் நிறையா பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பண்ணுறது ரொம்ப இதுன்றதுனால இது ஒரு சிலர், அதுவும் பார்க்காத பேச்சுலர்ஸ்க்கும், முதல்ல இப்போ பிகினர்ஸ் இருக்காங்கள்ல, இப்போ மேரேஜ் நியூவாக மேரேஜ் ஆனவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஆக கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சில டைம் மறந்துடுவாங்க, இந்த சட்னி எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு. அந்த பேசிக்கு தான் நான் இதை காட்டுறேன். இப்போ பார்த்திங்களா, திக்னஸ்ஸாக இருக்குது. இது கூட நான் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பொங்கலுக்கு சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை தாளித்து கொட்டிட்டோன்னா நம்மளுக்கு காஞ்ச மிளகா போட்டு உடச்சக்கல்ல தேங்காய் பத்த சட்னி ரெடி. நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும். இதுக்கு அந்த லைட்டாக பொங்கலுக்கும் இதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் உடச்சக்கல்ல போட்டு பச்சை மிளகா போட்டு தான் நீங்கள்லாம் சட்னி ரெடி பண்ணுவீங்க. ஒரு சிலர் தான் இது மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. இது ஒரு ரெசிபி. இதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு போயிடலாம். இப்போ வாங்க, இப்போ தாளிப்புக்கு கடாய் வச்சிடலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணிடுங்க. மெயினாக நம்ம யூடியூப் சேனலை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ தாளிச்சிடலாம். இப்போ கடாய் வச்சிடுறேன். ஆயில் ஊற்றிட்டு நம்ம கடுகு போட்டு எப்பயும் போல் நார்மல் தாளிப்பு தான் இது. இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிடுறேன். இதுக்கு அடுத்தது நம்ம அடுத்த வீடியோ ஃபஸ்ட்டு தனித்தனி வீடியோ போட்டேன். அது எப்படின்னா ஒன்றும் போயிடுச்சு. அந்த கீரைக்கு அந்த கருணக்கிழங்கு வறுவல் பண்ணி வச்சது தனித்தனியாக போயிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோவை சின்னதாக போட்டுடுறேன் நான். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக அது ஒரு தனியாக வீடியோ, இது ஒரு தனி வீடியோ ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதனால தான் உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கணுன்ட்டு எல்லாத்தையும் அங்கங்கே ரெசிபி ஒன்றா எடுத்து காட்டாமல் டக்குன்னு நான் போட்டு பண்ணுறேன். கடுகு போட்டேன், எண்ணெய் போட்டேன், காஞ்ச மிளகா போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா இது ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சட்னி ரெடி ஆகிடுது. வாங்க பார்ப்போம். நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, என்னடா அது அவ்வளோ தண்ணி ஊற்றுனாங்க அப்படி இப்படின்ட்டு. அது பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப தண்ணியாகலாம் இருக்காது, மீடியமாக இருக்கும் இதுவும். அதுக்கப்புறமா யூடியூபர்ஸ் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் தான், நம்மளால் முடிஞ்ச சும்மா நாம் இருக்கிறது ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம். பார்த்துக்கோங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும். இது பொங்கலுக்கு வச்சுட்டு சாப்பிட்டோன்னா, அதுவும் குயிக்காக காலையில் டைம்லலாம் பண்ணிட்டோன்னா, டிஃபன் தானே இப்படின்றதுக்குள்ளே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம ஈஸி மெத்தடில். என் சட்னி எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு அப்படியே
பொங்கல் ரெடி பண்ண போயிடலாம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து ஒரு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். கடையில் வாங்குகிற அரிசியாக இருக்கலாம், இல்லை ரேஷன் அரிசியாக இருக்கலாம். என்கிட்ட ஆழாக்கு இல்லாதனால நான் கிளாஸில் எடுக்கிறேன். ஆழாக்கு இருந்தால் பெரிய ஆழாக்கில் ஒரு கிளாஸ் எடுத்தால் போதும். இருந்தாலும் நான் சின்ன கிளாஸாக இருக்கிறதுனால அதில் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு அளவு வந்து இப்போ இது கூட சிறுபருப்பு நம்ம வந்து 50ன்ற இடம் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அரை கிளாஸ் போட்டுக்கோங்க. அரை கிளாஸ் இப்போ வந்து எப்படின்னா 2 கப்பு அரிசிக்கு அரை கிளாஸ் சிறுபருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி சுத்தமாக நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ கழுவி ஊற வச்சதை இப்போ நம்ம அப்படியே சேர்த்துக்கிறோம். நான் க்ளீனாக சுத்தமாக கழுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் கழுவுறதெல்லாம் காட்டினே இருந்தேன்னா வீடியோ லென்த்தாக போயிடும். ஏன்னா இது 2த்தையுமே ஒரே வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறதுனால உங்களுக்கு அது லென்த் இல்லாமல் இருக்குது. இதை நல்லா கழுவி இதில் போட்டுட்டு அப்புறம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன். எல்லாம் எடுத்து வைக்காமல் இருக்காங்க. ஒரு சேனலில் வந்து தனித்தனியாக கப்பில் போட்டு இதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரே ஆளாக கேமராவும் வச்சுட்டு நான் இதை வீடியோ எடுக்கிறதுனால தனித்தனியாக வச்சு எல்லாம் போட முடியல. இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இது தண்ணி ஊற்றுறது மெயின் வந்து எவ்வளோ ஊற்றலை, கிளாஸில் ஊற்றுறதெல்லாம் நான் வைக்கவே இல்லை. பார்த்துருந்தீங்கன்னா அந்த 2 கிளாஸு பருப்பு போட்டிருக்கேன்னா கரெக்டாக இப்போ இதில் வந்து 1/4 குக்கர் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 3/4 குக்கர் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கிளாஸ் அளந்து 6 கிளாஸா 7 கிளாஸா அதெல்லாம் கரெக்டாக வராது பொங்கலுக்கு. ஃபுல்லாக வச்சிங்கனாலும் ரொம்ப வழிஞ்சு போயிடும். இந்த 3/4 இருந்ததுன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதோட லெவல் கரெக்டாக இருக்கா. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா இதில் 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் நான். இது போட்டால் தான் அதோட ஸ்மெல் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டிங்கன்னா இதோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் கமகமான்ட்டு. இது உங்களுக்கு நெய் இல்லாதவங்க ஆப்ஷனலாக ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டு பண்ணிங்கனாலும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது. அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள். லைட்டு எல்லோயிஷாக இருந்தால் அது இன்னும் நல்லாயிருக்கும். ப்யூர் ஒயிட்டாக இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். பசங்களுக்குலாம் இந்த எல்லோயிஷ்னால் நல்லாயிருக்கும். மறக்காமல் கல்லுப்பு போட்டுருங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் அதுக்கு போட்டுக்கோங்க. போட்டாச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சிட போகிறேன். இது எத்தனை விசில், நம்ம ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். அவங்கவுங்க குக்கரை பொறுத்தது. ஏன்னா 3 விசில் வச்சாலே ஃபுல்லாக அது இதுவாயிடும். இருந்தாலும் நான் வந்து அது நல்லா குழையாக இருக்கணும் நம்மன்றதுனால நான் 4 விசில் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் வச்சுட்டேன். இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். 4 விசில் ஆனோடனே நம்ம எடுத்துகிட்டு தாளிக்கணும் இதுக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு விசில் வரட்டும். நம்ம அதுக்குள்ளே தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். என்னென்ன ஐட்டம் நான் அதுவும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. என்னடா அது இத்தனை வாட்டி சொல்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. நம்ம அப்போ தான் அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ண எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், உங்களுக்கும் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும். 4 விசில் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ரெஷர் குறைஞ்சிச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ பார்த்துக்கோங்க, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, 3/4 பங்கு தண்ணி வைங்க, அதிகமாக வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், ரொம்ப கொலன்னு இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்க்க சாப்பாடு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். 4 சும்மா அப்படி 2 கலரிங்கனாலே அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அது ஹீட்டாக இருக்கிறதுனால நீங்கள் அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன இவ்வளோ தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குன்ட்டு. இது கொஞ்சம் ஆறுச்சுன்னா நல்லா கட்டிடும். பார்க்க இப்போ அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை தாளிப்பு கொட்டிடலாம். இப்போ நான் வந்து இதுக்கு ஆயில் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு அதனால் இதை கீ மட்டும் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து நெய் மட்டும் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே அது வேக வைக்கும் போதே 1 ஸ்பூன் சேர்த்ததுனால நான் அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும் போடுறேன். தாளிப்புக்கு மட்டும் தான் போடுறேன். அதில் நான் ஃபஸ்ட்டே நம்ம அது நெய் போட்டதுனாலே அந்த குழகுழப்பு அந்த ஆயில் போட்ட ஒரு ஃப்ளேவர் அதில் வந்துடும். அதனால நான் அதில் 1 ஸ்பூன் நெய் மட்டும், அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா சின்ன டிப்ஸு சீக்ரெட்டுன்னு, அதுதான் அது. அதில் போட்டுட்டிங்கனாலே நிறைய அதில் எல்லாமே ஆட் பண்ண மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம டால்டா 100 போட்டாலும் அதில் என்னமோ ஏதோ போடாத மாதிரி ஒரு ஃப்ளேவரே இல்லாத மாதிரி இருக்கும். சீக்ரெட்டே அதுதான். இப்போ இதுக்கு அடுத்தது 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டிங்களா, நெய் நல்லா காஞ்ச உடனே அதுக்கப்புறம் மிளகு 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் சீரகம் 2 ஸ்பூன் சீரகம் சேர்க்குறோம். பார்த்துக்கோங்க, என்னடா இஷ்டத்துக்கு எடுத்து கொட்டிடுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. 2 ஸ்பூன், ஏன்னா கேமரா இதுவாகுது, அது மிளகு வந்து வெடிக்கிறதுனால கொஞ்சம் கேமராவை தள்ளி எடுத்துகிட்டு போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை.
2 ஸ்பூன் சீரகம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். இப்போ அந்த மிளகு வெடிக்குது டப்பு டப்புன்னு சொல்லிட்டு, அதனால தான் கொஞ்சம் மூவ் பண்ணி பொறுமையாக அதுக்கப்புறமா நான் சீரகம் அதை சேர்க்குறேன் நான். ஃபஸ்ட்டு ரொம்ப படபடன்னு வெடிச்சிச்சு. கேமரா கையில் வச்சுட்டு இருக்கனால நான் மூவ் பண்ணி போயிட்டேன். அதனால தான்ப்பா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், மூவ் ஆகுது அது எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ இஞ்சி போட்டுடலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி. இதோட ஸ்மெல்லு வீடு கம 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 கமன்னு இருக்கும். நீங்கள் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். கருவேப்பிலை போட்டாச்சு. நல்லா வாசனை ஊரே தூக்குது. இதுக்கப்புறமா இதை ஏன் இப்போ வந்து லாஸ்ட்டாக நான் முந்திரி சேர்க்குறேன். ஏன் தெரியுங்களா? ஃபஸ்ட்டே நான் போட்டுட்டு இதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டோடனே அந்த முந்திரி கிறிஸ்ப்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. இது எல்லாமே கருவேப்பிலெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும். இஞ்சியும் நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த முந்திரி நான் சேர்த்துட்டு போட்டேன்னா அந்த சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸ் முந்திரியில் நல்லா இருக்குது. இது சின்ன டிப்ஸு தான். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சிலர் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது, ஃபஸ்ட்டு முந்திரி தான் வறுக்கணும், இப்படி தான் பண்ணணுன்ட்டு. இதை நாங்கள் 2-3 வாட்டி நாங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ரெசிபி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக அதை முந்திரியை வறுத்துட்டு ரொம்ப டார்க் ப்ரௌனிஷாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது. லைட் ப்ரௌனாக இருக்கும். ஆனால் நீங்கள் தாளிச்சதுக்கப்புறம் அதோட கலர் கோல்டன் ப்ரௌனில் வந்துடும். இதெல்லாமே சின்ன டிப்ஸு. உங்களுக்கு பார்க்கும்போது ஐயோ எல்லோரும் நார்மலாக செய்கிற பொங்கல் தானே இவங்க செய்கிறாங்கன்னா, அந்த டேஸ்ட்டுக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் எப்படி இருக்குது. இப்போ நான் பக்கத்தில் நார்மலாக இருந்தேன்னா எல்லாருக்குமே செய்து கொடுக்கலாம். வீடியோன்றதுனால நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் செய்யும் போது பண்ணிவிட்டு இந்த டிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொங்கலும் சட்னியும் இப்படின்றதுக்குள்ளே பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளாக காலையில் குயிக்காக நம்ம பண்ணிடலாம். 5 நிமிஷம்தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை. இந்த பக்கம் குக்கரில் போட்டோமா, இந்த பக்கம் சட்னியை ரெடி பண்ணோமா, காலையில் டிஃபனை முடிச்சுட்டு அடுத்தது லஞ்சுக்கு படன்னு போயிட்டே இருக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ரொம்ப லைட் ஒயிட்டாகவும் இல்லாமல் ரொம்ப டார்க் ப்ரௌனும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் போட்டிங்கன்னா, அதை போட்டதுக்கப்புறமா நீங்கள் அதோடய கலரிஷை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ், ரொம்ப தீச்சிக்காமல் பார்க்கவும் டேஸ்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் இதை போட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து அதில் கொட்டி கலரும் என்ன ஸ்மெல்லு வீடே கமகமன்னு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இத்தனை வாட்டி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வர வீடியோஸ்லேருந்து நான் இன்னும் கொஞ்சம் என்னை எப்படி க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். மறக்காமல் பாருங்கள். எனக்கு எல்லோரும் உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ரெடி ஆகிடுச்சா? ரொம்ப தண்ணியில் இப்போ இது பார்க்க கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அது அவ்வளோ ஹீட்டில் இருக்குது. இதே நீங்கள் இன்னும் ஒரு 1/4 ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கட்டியாகிடும். அது வந்து ஒரு கப்பில் போட்டுட்டு திருப்பி போடலாம். இதெல்லாம் வந்து பசியில் இருக்காங்க, அர்ஜென்ட்டாக ரெடி பண்ணது. இப்போ டப்புன்னு சாப்பிட்றதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. அதனால் நான் இதை அப்படியே டக்குன்னு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடுறேன். இப்போ உடனடியாக குயிக்காக செய்யப்பட்ட பொங்கலும் சட்னியும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த சட்னியை ஊற்றுறேன் பார்த்துக்கோங்க. இதுவும் எல்லோயிஷ்ஷு, அதுவும் ஆரஞ்சிஷ்ஷு. எப்படி இருக்குன்னு பாருங்கள் கலரு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து உங்களுடன் காத்திருக்கும் ஷைலோஸ் கிச்சன்.